தமிழகத்தில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை வாபஸ் பெற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று வலியுறுத்தியுள்ளார். மறுபக்கம் கூடுதல் நிதிச்சுமை இருந்தபோதும் சிறிய அளவிலேயே கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக மின் வாரியம் விளக்கம் அளித்துள்ளது. விவரிக்கின்றனர் செய்தியாளர்கள் ராமசாமி மற்றும் சோனை முத்தன். தமிழ்நாட்டில் வீடுகளுக்கான மின்கட்டணம் 400 யூனிட் வரை ₹4.60 இருந்து ₹4.80 உயர்த்தப்பட்டுள்ளது. ஜூலை 1ஆம் தேதியில் இருந்து கட்டண உயர்வு அமலுக்கு வந்திருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதேபோல் அடுக்குமாடி குடியிருப்பு, கிராமப்புற குடிசை வீடுகள், சிறு குறு தொழில் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், ஐடி நிறுவனங்களுக்கான மின்கட்டணமும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள மின்வாரியம், மத்திய அரசின் நிதியை பெறுவதற்காக ஆண்டுதோறும் மின்கட்டணம் திருத்தம் செய்வதாக தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு 6% வரை கட்டணம் உயர்த்த வழியிருந்தும் 2.18% மட்டுமே உயர்த்தியதாக சுட்டிக்காட்டியுள்ள மின்வாரியம், இந்த ஆண்டு 4.83% வரை மின்கட்டணம் உயர்த்த வேண்டிய நிலை இருந்தும் சிறிய அளவே கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. மின்கட்டண உயர்வு குறித்து ராமநாதபுரத்தைச் சேர்ந்த சிவாஜி, சண்முகநாதன், சேலத்தைச் சேர்ந்த ராஜா, சேகரிடம் பேசினோம். இதனால தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய அனைத்து பகுதி மக்களும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். மின்சார கட்டணத்தை தமிழக அரசு முதல்வர்களுக்கு இதை குறைச்சு கொடுக்கணும் பொதுமக்களுடைய வேண்டுதலா இருக்கு. 2 மாசத்துக்கு ஒரு தடவை கணக்கிட்டு பதிலாக மாதம் ஒரு தடவை இவங்க வாக்குறுதி கொடுத்ததும் செய்யலை. இன்னும் இதெல்லாம் முக்கியம் இல்லை. நாங்கள் சிறு தொழில் செய்கிறோம். ஏற்கனவே நாங்கள் 1000, 500, 2000 இப்படி தான் கட்டிட்டு இருக்கிறோம். மறுபடியும் இந்த ஏற்றாங்கும் போது நாங்கள் இன்னும் கூடுதல் சுமை தான் சுமக்கிற மாதிரி இருக்கோம். கட்டணத்தை வாபஸ் பெற வேண்டும் என தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஜேம்ஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டின் குறு சிறுகளை பாதுகாப்பதற்காக இந்த கட்டணத்தை திரும்ப பெறுவது மட்டுமல்ல, 430% உயர்த்தியிருக்கின்ற நிலை கட்டணத்தை மறுபரிசீலனை செய்து அதையும் திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கையோடு நிற்கிறோம். இந்த சூழலில் 3வது முறையாக உயர்த்தப்பட்ட மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, ஆட்சிக்கு வந்ததும் மாதம் ஒரு முறை மின்கட்டணத்தை கணக்கிடுவோம் என கூறியது என்னவாயிற்று என்றும் கேள்வி எழுப்பினார். மாதந்தோறும் மின்கட்டணத்தை கணக்கீடு செய்யாமல் பொதுமக்கள் மீது கட்டண உயர்வை சுமத்துவது எந்த விதத்தில் நியாயம் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சாடியுள்ளார். மின்கட்டண உயர்வை திரும்ப பெறாவிட்டால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எச்சரித்துள்ளார். இன்னைக்கு மிகப்பெரிய பாரத்தில் இருக்கின்றார்கள், மக்கள் சுமையில் இருக்கின்றார்கள். அது போக்க வேண்டும். மின்கட்டணத்தை உயர்வை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும். இல்லையேன் பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையான போராட்டங்களை தொடர்ந்து நாங்கள் செய்வோம். இடைத்தேர்தலில் வென்ற பிறகு தந்திரமாக மின்கட்டணத்தை திமுக அரசு உயர்த்தியிருப்பதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.